ஓம் மங்களேஷாய வித்மகே சண்டிகா பிரியாய தீமகி தன்னோ சம்ஹார பைரவ பிரச்சோதயாது. நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு ஆகஸ்ட் மாத பலன்கள். இந்த ஆகஸ்ட் மாதத்துல 3 கிரகங்களின் பெயர்ச்சிகள் அப்படின்றது இருக்கு. அதுவும் மாத கிரகமான அந்த புதனாகப்பட்டவர் 2 தடவை அந்த பெயர்ச்சி ஆகிறார். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் அந்த தன்னுடைய சொந்த ஆட்சி வீடான அந்த மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். மறுபடியும் 23ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் கடகராசியிலிருந்து அந்த சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அடுத்து 45 நாட்களுக்கு ஒரு முறை பயிற்சியாகக்கூடிய அந்த செவ்வாயாகப்பட்டவர் மாதத்தின் முதல்லையே 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் ரிஷப ராசியிலிருந்து அந்த மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இது வரைக்கும் செவ்வாயினுடைய பார்வையில இருந்த அதாவது சனியினுடைய பார்வையில இருந்த அந்த செவ்வாய் பகவான் இப்போ விடுபெற்று அந்த மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த மாதத்துல அந்த எப்பொழுதும் மாத கிரகங்கள் மாத பலன்கள் கணிக்கும் போது நம்மளுடைய மாத கிரகமான அந்த நவகிரகங்களின் தலைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சூரியன் 17ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் தன்னுடைய சொந்த ஆட்சி வீடான அந்த சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த மாதம் முழுமையாக பாத்தீங்கன்னா சுக்கிரன் ஆகப்பட்டவர் மாதத்துல 25 நாட்களுக்கு 23 நாட்களுக்கு ஒரு முறை பயிற்சியாக கூடிய அந்த சுக்கிரன் இந்த மாதம் தொடக்கத்திலேயே அந்த கன்னி ராசியில நீச்சம் பெற்று இருக்கிறார். இந்த மாதம் முழுமையாக சுக்கிரன் நீச்சத்துலதான் இருக்க போறார். வக்ர சனியினுடைய பார்வையில இருக்கிறார். இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள். இதனுடைய தன்மையை பொறுத்து ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் உண்டான மாத பலன்கள் அப்படின்னு கணிக்கும் போது அதுல முக்கியமா இடம்பெறக்கூடிய கிரகங்கள் பாத்தீங்கன்னா சுக்கிரனும் செவ்வாயும் தான். இந்த சுக்கிரனும் செவ்வாயை பொறுத்து இந்த மாதம் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம். இந்த சேனலை முதல் முறையா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த மாதம் ஆகஸ்ட் மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல பயிற்சி ஆகிறார். 3ஆம் இடம் அப்படின்றது தைரிய வீரிய ஸ்தானம். இந்த ஸ்தானத்துல இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பாத்தீங்கன்னா சகோதர பாவகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானமும் கூட அந்த செவ்வாயினுடைய கிரகம். இதனால இந்த 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு உடன் பிறந்தவர்கள் மூலமாக நிறைய ஒரு மாற்றங்களை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு காலகட்டமாக இருக்கும். இதனால் வரைக்கும் உடன் பிறந்தவர்கள் மூலமாக ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுகள் இருக்கு, கூட பிறந்தவங்க கூட ஒரு வாய் எட்டி பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த மேஷராசி என்பர்கள் அந்த உடன் பிறந்தோர்களோடு சேர்ந்து பயணிப்பதற்கு உண்டான ஒரு காலகட்டமாக தான் இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த மேஷராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த மேஷராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல உங்களுடைய 6ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறார். இந்த சுக்கிரன் நீச்சம் அப்படின்னாலே பாத்தீங்கன்னா குடும்ப ஸ்தானாதிபதி இந்த ராசிக்கு 6ஆம் இடத்துல நீச்சமாக இருக்கிறது மிகப்பெரிய ஒரு வலிமையற்ற ஒரு கிரகமாக செயல்படும். அதனால இந்த குடும்பத்துல சேமிக்கணும்னு நினைச்சு சில விஷயங்களை செய்யறது, அதனால சில பிரச்சனைகள் வர்றது. அடுத்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா மனைவி நம்மளை புரிஞ்சு நடந்துக்க மாட்டாங்களா, நம்மளோட ஒரு அன்பு பாசமா இருக்க மாட்டாங்களா, நம்மளோட அந்யோன்யமா இருக்க மாட்டாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புகள் இந்த மாதத்துல அதிகரிக்கும். அதெல்லாம் பெரிய அளவுக்கு உங்களுக்கு இந்த மாதத்துல வலிமையற்றதாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த மாதத்துல இந்த ராசியில இருக்கக்கூடிய அந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு கடனுடைய அளவு மிக வேகமாக வளரக்கூடிய ஒரு நேரம். 6ஆம் இடத்துல ருணரோக சத்துருஸ்தானத்துல சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறதுனால கடன் பாத்தீங்கன்னா உங்களை அறியாமலேயே அளவுக்கு அதிகமாக உயர்வதற்குண்டான ஒரு நேரம். இப்பதான் உங்களுக்கு டாப் அப் லோன் போட்டிருந்தீங்க, ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி அந்த லோனுக்கு நீங்க ப்ரப்போஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 3 மாசமாக அதை ஃபாலோ பண்ணி இந்த மாசத்துல அந்த கடன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அதே மாதிரி மருத்துவ செலவுகள் அப்படின்றது இந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். மூட்டு வலி, தேவையில்லாத சுகர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா சிறுநீர் சம்பந்தப்பட்ட அதாவது சிறுநீரக கல்லு இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் இந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அதனால உடல் நிலையில ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்து பரணி நட்சத்திர அன்பர்கள் உங்களுடைய ஃபுட்டுல ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையில்லாத உணவுகள், தேவையில்லாத ஒரு
விஷத்தை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். ஃபுட் பாய்சன் சொல்லுவோம் இல்லையா? இந்த மாதிரியான வயிற்று வலி தொந்தரவுகள், தேவையில்லாத ஒரு அவசரமாக ஃபாஸ்ட் ஃபுட் இந்த மாதிரியான சில விஷயங்களை நீங்க உட்கொள்றதுனால அதனால சில மாற்றங்கள் உங்களுடைய உடல் நலன்ல, உடல் பருமன் அதிகமாகிறதுக்கு உண்டான ஒரு நேரம். ஏன்னா 4ஆம் இடத்துல அந்த குரு உச்சமாக இருக்கிறதுனால இந்த பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு உங்களுடைய நட்சத்திர அதிபதியே நீச்சமாக இருக்கிறார். அதனால அந்த உடல் பருமன்லாம் இந்த மாதத்துல கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். அது போக இந்த பரணி நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் உங்களுடைய வெளிநாட்டு வாழ்க்கை அப்படின்றது கொஞ்சம் ஒரு சாதகமாக சில விஷயங்கள்ல உங்களுக்கு இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு எல்லாம் வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாகவும், அடுத்து பாத்தீங்கன்னா அங்க குடும்ப வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனையாக இருந்தது அப்படின்னா அந்த குடும்ப வாழ்க்கையில சில மாற்றங்களை கொண்டு வந்து அதன் மூலமாக சில சொல்யூஷனை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாகவும் தான் இந்த பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது. கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த மாதத்துல ஆகஸ்ட் மாதம் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு மாதமாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய நட்சத்திர அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சூரியனாகப்பட்டவர் 5ஆம் இடத்துல ஆட்சி பெற்று அமைய போறார். இதனால இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு வேலையில பதவி உயர்வு, தொழில்ல சிறந்த ஒரு முன்னேற்றம், நிரந்தர வருமானம், கடன் ரீதியான தொந்தரவுகளை கழிக்கிறதுக்கு உண்டான ஒரு விஷயங்கள், இது எல்லாமே இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு முழுமையான ஒரு மாற்றங்களை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு மாதமாக தான் இருக்க போது. இது போக இந்த மேஷ ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு வரன் ரீதியான சில விஷயங்கள்ல பெரிய அளவுக்கு சாட்டிஸ்பாக்சன் இருக்காது. நீங்க எதிர்பார்க்கிற வரன் வேறையா இருக்கும், ஆனால் வரக்கூடிய வரன்கள் வேற மாதிரியாக இருக்கும். சில பேருக்கு அந்த கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு ஆசையே இல்லாம இருக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாகவும் தான் இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்க போகுது. இதுக்கு எல்லாத்துக்குமே முக்கிய காரணம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறார். உங்களுடைய கலத்தராதிபதி 6ஆம் இடத்துல நீச்சமாக இருக்கும் போது தேவையில்லாத கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், வரன் சம்பந்தப்பட்ட சில தடைகள், இதெல்லாமே ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு நேரம். சனி பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்துல இருந்து அந்த சுக்கிரனை வக்ர பார்வையாக, சமசப்தம பார்வையாக பார்க்கறதுனால வெளிநாட்டு முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்க போது. இந்த மாதத்துல இந்த மேஷராசி என்பர்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தெரியாதவங்க கிட்ட பழகிறத நீங்க நிப்பாட்டணும். அவங்க கிட்ட போய் கடன் வாங்குறது இதெல்லாம் செய்யக்கூடாது. அப்படி செய்தீங்கன்னா அவங்களுடைய தலையீடு உங்களுடைய குடும்பத்துல அதிகமாகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். ஒரு தொடக்க காலம் அவங்களுடைய தலையீடு உங்களுடைய குடும்பத்துக்கு வந்து அந்த நபர்கள்னால உங்களுடைய குடும்பம் பிரிவதற்கு உண்டான ஒரு நேரமாகவும் தான் இந்த மேஷராசி என்பர்களுக்கு இருக்கு. அதனால முன்பின் தெரியாதவங்களோடு பழக்கத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது நல்லது இந்த ஆகஸ்ட் மாதம். இது போக உங்களுடைய ஜாதக ரீதியான பலன்களை தெரிஞ்சுக்கணும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கு அவர்களினுடைய தகுதிக்கு வாய்ந்த ஒரு வேலை அப்படின்றது இது வரைக்கும் கிடைச்சிருக்காது. அதெல்லாம் எப்போ கிடைக்கும், அதனால என்னென்ன ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் அப்படின்றத உங்களுடைய சுய ஜாதகத்துல நீங்க தாராளமா பாத்துக்கலாம். அதை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.